ஹாய் ஹர்மீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் எதுவுமே அக்கா புருஷன் வித் அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்கோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உள்ள பார்ட் பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க, அப்போ தான் இந்த பார்ட்லேருந்து பார்த்தா புரியும். வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, இல்லை நான் வந்துட்டு இப்போது சொல்கிறது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, நீ அந்த சுச்சுவேஷனில் இருக்கியான்னு தெரியலை. ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் சொல்கிறேன், உனக்கு சரியாக படுதோ தப்பாக படுதோ எதுவும் எனக்கு தெரியாது, பட் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்துட்டு உன்னை ஹைஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நானும் சும்மா ஜஸ்ட் ஒரு க்ரஷ்ஷு அப்படி தான் நினச்சேன், பட் க்ரஷ் இல்லை. அது போக போக வந்துட்டு எனக்கு என்ன அறியாமலே உன்னை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உன்னை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போது உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன். நானும் நினச்சேன் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், எப்படியும் லவ்வாக இருக்கும், ஒன் சைடாக தான் இருக்கும், எப்படியும் மறந்துடும்னு நினச்சேன். பட் என்னால் மறக்க முடியலை. என் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. அதாவது ஜேகே வந்துட்டு மேரேஜ் பண்ணி இப்போது அவனால் ஏமாற்றப்பட்டு இப்போ வேணா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? ஸோ அந்த நிலமையில் இருக்கும்போது சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. வந்துட்டு சொல்கிறான், எனக்கு புரியுது நீ இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் என்னோடய லவ்வை வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலை. அப்படி வருத்தப்படுறத விடையும் உங்ககிட்ட உதவியாச்சும் சொன்னனே, அப்படியாச்சும் என் லைஃப் நான் ஓட்டிடுவேனே, அதுக்காக தான் சொன்னேனே தவிர்த்து வேறு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இங்கே இருக்க நீனிக்கு இப்போ டேயை வந்துட்டு சமாதானப்படுத்துகிறதா இல்லை உங்களை சமாதானப்படுத்துகிறதான்னு எதுவுமே அவளுக்கு தெரியலை. ஸோ நம்ம எங்கேயும் போக வேணாம், நம்ம இருக்கிற இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்க்குறேன் இங்கேயும் பார்க்குறேன் அந்த மாதிரி இருக்கா. இப்போ ஒரு ஈவினிங் டைம் அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க, கூடவே நீ வந்துடுறா. அப்போ வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, நீ நீ எதுக்குடி என் கூட வர, நீ உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஆமாம் மேடம், சரியாக இருந்தாலும் எதுவும் சாப்பிட மாட்டீங்க, அழுதுட்டும் ஏதாச்சும் மூலையில் ஒதுங்கி இருக்கிறதோ இல்லை துப்பு துப்புன்னு மயங்கி விழுறதோ மட்டும்தான் மேடம்க்கு தெரியும். இப்போ வேற நீ வந்துட்டு ஒரு ஆள் கிடையாது. ஸோ சொல்லவா வேணும், மூடிட்டு வந்தாவா, பிகாஸ் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ உன்னோட நல்லதுலேயும் கெட்டதுலேயும் கூட இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு வரேன் உங்கள் வீட்டுக்கு. தெரியும்டி இது என் வீடு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட இருக்கும்போது கொஞ்சம் எல்லா ஃபீலிங்ஸையும் மறந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. அதுக்காக தான் அவளும் உங்கள் கூடவே இருக்கான். அவங்கள வந்துட்டு உட்கார வச்சுட்டு அவன் வந்துட்டு சொல்கிறா, நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக நினைக்கக்கூடாது, சொல்லு. இல்லை நீ இப்போது வந்துட்டு வந்துட்டு இப்படி சொன்னான்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. அதாவது இப்படி என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காமல் இவன் சொல்கிறான்னு என்னோட நினச்சிக்காத. அவன் வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு உன்னை ஹைஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறது எனக்கும் தெரியும். நானும் அவங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்கிட்ட போய் சொல்லு, அவள் எப்படியும் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு. ஆனால் அவன் தான் இல்லை, நான் இப்போது ப்ரப்போஸ் பண்ணினா இல்லைவா என்கிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு சோல்மேட் ரேஞ்சில் பேசிகிட்ருக்கா, அப்புறம் அதுவும் போயிடும், இல்லை எனக்கு இப்படியே போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். பட் நீ மிஸ் பண்ணாதடி. என்னதான் இருந்தாலும் அவன் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட அப்படி பார்த்தது கிடையாதுடி. பாரு, அவனுக்கு 7 வயசாகுது. இது வரைக்கும் ஒரு பொண்ணை அவன் மனசார ஒரு பொண்ணை கூட டேட் பண்ணது கிடையாது. அவன் சொல்லலாம்லடி, ஃபஸ்ட்டு பொண்ணு நீ தான் அப்படின்னு. அதுலேயே உனக்கு தெரிய வேணாமா அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு? அப்போ நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, இல்லை நீ எனக்கு புரியுது, அவன் என்னை லவ் பண்ணுறான், நான் அந்த ஃபீலிங்ஸை மதிக்கிறேன். சரி, என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான், அந்த ஃபீலிங்ஸை மதிக்கிறேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒருத்தங்கள மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜ் வந்து டைவர்ஸில் போய் முடிஞ்சிருந்தா கூட சரி ஓகே, மேரேஜ் இப்படி ஆயிடுச்சு, இல்லை 2 பேருக்கும் பிடிக்காம நாங்கள் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வந்திருப்பி கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இவனை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. பட் இப்போது என்ன ஆச்சுன்னா, நான் ஏமாந்துருக்கேன். அதாவது சரி ஓகே மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என் வயிற்றில் வர அவங்க குழந்தை வளர்க்குறே, இதில் வந்துட்டு நான் இப்போது வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா
இப்போ அவனுக்கும் சரி ஓகே நம்ம லவ் வந்துட்டு செட் ஆயிடுச்சு, அவளை என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு இருந்தாலுமே அவன் வந்து பின்னாடி ரிக்ரெட் பண்ணுவான்டி. அதாவது பின்னாடி வந்து யோசிப்பான், சரி நம்ம வந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இவளை வந்துட்டு கல்யாணம் பண்ணதுக்கு இதுவும் அதுவும் இல்லாமல் இது என்னோடய குழந்தை வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போது நான் இப்படி பேசுகிறேன்டி. இப்போ நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவனோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு ட்ரூ ஃபீலிங்ஸ் தான், மதிக்கிறேன். அப்போ இருந்த ஃபீலிங்ஸும் இப்போ இருந்த ஃபீலிங்ஸ் சேமாக தான் இருக்குது, மாறவே இல்லைன்னு. அதாவது சொன்ன விதத்துலேயே எனக்கு புரிஞ்சிச்சு. இருந்தாலும் நான் அந்த சுச்சுவேஷனில் இல்லடி. என்னை விட கண்டிப்பாக அவனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணு கிடைப்பா, என்னை விட பெட்டராக. அவன் என்னை விட ரொம்ப லவ் பண்ணுறவளாட்டு அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம தானே நான் இருந்த இவ்வளோ நேரம் கூட இருந்தான். அப்புறம் எந்த சுச்சுவேஷனில் என் கூட இருந்தான். அப்படிப்பட்டவனோட ஃபீலிங்ஸை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியலை. அப்படின்ற பட்சத்தில் இவன் சொல்லியும் இப்போ என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை. ஆனால் இன்னொரு பொண்ணு வருவான், அவனுக்காக இன்னொரு பொண்ணு வருவான். அவன் கண்டிப்பாக அவனோட ஃபீலிங்ஸை வந்துட்டு மதித்து அவனை அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதாண்டி என்னோடய லைஃப் முடிஞ்சு போச்சு. அங்கே ஒரு லைஃப் ஒரு ஏமாற்றத்தோடையும் எப்படியும் முடிஞ்சு போச்சு. ஸோ அவனோட லைஃப்பையாச்சும் அவன் பீஸ்ஃபுல்லாக வாழட்டுமே. அதாவது எல்லா பசங்களுக்கும் இருக்கும்ல, நம்மளோட ஒய்ஃப் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. இது நான் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க குழந்தை வேற நான் சுமந்துட்டுருக்கேன். ஸோ இப்படி ஏற்றுக்கிட்டால் அவனுக்கும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அப்புறம் பின்னாடி யோசிப்பான்லடி, அதையும் நம்ம பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க ஃப்ரெண்டு நீ கொடுக்குறீங்க. அவளும் எல்லாத்துக்கும் ஆமாம் சாமின்ற மாதிரி தலையாட்டி இருக்கான். அப்போ பேக்லேருந்து ஒரு வாய்ஸு, நான் எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டேன். இது எல்லாத்துக்குமே யோசித்து எல்லாமே நான் ஓகே ஆனதுக்கப்புறமா தான் அவங்ககிட்ட நான் எல்லாவும் சொன்னேன். புரிஞ்சுக்கோ, என்னதான் ஒரு பொண்ணு நீ சொன்ன மாதிரி வந்தாலுமே நான் அவளை லவ் பண்ணணும்ல. அதாவது ஒன்றை லவ் பண்ண அளவுக்கு நான் அவளை லவ் பண்ணல. எப்படி இருந்தாலும் சரி ஓகே, அவள் என்னோடய ஃபீலிங்ஸை மதிப்பாள். பட் என்னதான் இருந்தாலும் அவளை பார்க்கும்போது எனக்கு உன்னோட ஃபீலிங் ஞாபகம் தானே வரும். புரிஞ்சுக்கோ, நான் ஒன்று கண்டிப்பாக சத்தியமாக நல்லா பார்த்துப்போம். சத்தியமாக அம்மா அப்பா மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் எந்த ஒரு கட்டத்துலேயும் எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே ப்ராமிஸாக நான் ஒன்றை குத்தம் சொல்லவே மாட்டேன். ஒன்றையும் சரி, உன்னோட குழந்தை இல்லை, நம்மளோட குழந்தை, நான் உன்னோட குழந்தையும் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. கொஞ்சம் புரிஞ்சுக்காடி. நீ அவனுக்கு அதாவது ஜேகேக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற பற்றியா அப்படின்ற மாதிரி அவன் சோகமாக இருக்கான். அப்படின்னா ஃபீலிங்ஸாக இருக்கான், ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அந்த மாதிரி இருக்கான். இப்போ நீயும் அவள் பங்குக்கு பேசி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாதுடி. அதுலேயும் சில பசங்களாம் ரொம்ப ரேர்டி. ஸோ ஒரு தடவை நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவேன். ஸோ ஒரு தடவை அப்போ நீங்களும் யோசித்து பார்க்குறீங்க, வந்துட்டு உங்களோட எல்லா சுச்சுவேஷன்லையும் கூட இருந்திருக்கான். உங்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், உங்கள் சோகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இருந்திருக்கான். ஸோ நீங்களும் நினைக்கிறீங்க எப்படி இருந்தாலும் நம்ம எப்படியும் இந்த குழந்தைக்காகவாச்சும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு இந்த வீட்டில் இருந்தோன்னா கண்டிப்பாக ஜிகே பண்ணதை நினச்சி திருப்பி யோசித்து ஒரு டிப்ரெஷனில் போகலாம். இல்லைன்னா நம்மளே அறியாமல் நம்மளே தற்கொலை பண்ணிக்கலாம். ஸோ இவன் வேறு நம்மளை வந்துட்டு ரொம்ப ட்ரூவாக வேறு லவ் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு சான்ஸ் தானே அவனுக்கே கொடுத்த போது இவனுக்கு கொடுத்தா என்ன தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசித்து ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்பட்டே வந்து கேட்குறான், உண்மையாகவே ஓகே தானா அப்படி, உண்மையாகவே ஓகே தான் அப்படின்னு. அப்போ நீ வந்து கேட்குறான், அப்போது ஜிகே கட்டினத்தாலே இன்னுமே உங்கள் கழுத்தில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே கழட்டிடுறீங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நீ இப்போ இப்படி இருக்கிறன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, பட் இனிமேல் நீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதே மாதிரி நான் உன்னை கண்டிப்பாக வச்சு பார்த்துப்பேன். அப்புறம் எந்த ஒரு கட்டத்துலேயும் எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே ப்ராமிஸாக ஒன்றை தான் குற்றம் சொல்லவே மாட்டேன்.
பின்னாடி ரிக்ரெட் பண்ணவும் மாட்டேன். இனிமேல் இது வந்துட்டு உன்னோடதும் ஜேகேயோட குழந்தைலாம் கிடையாது. இனிமேல் இது நம்ம குழந்தை, என்னோடது ப்ளஸ் உன்னோட குழந்தை மட்டும்தான், ஓகேவா? அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவோட தாலி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு உங்களுக்கு போட்டு விட்றான். அப்போ நீ வந்துட்டு பார்த்துட்டு அப்படின்னா அவளே வந்து பிரமிச்சு போயிட்டா டே வந்து பேசுகிறத பார்த்து. பிகாஸ் டே வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இப்படியெல்லாம் சீரியஸாக இருந்திருக்க மாட்டேன். சும்மா விளையாட்டு போக்கில் சும்மா சைல்டிஷாக எல்லா டைம் விளையாடிட்டு இவனுக்குள்ளேயும் இப்படி ஒருத்தன் இருக்கானா அப்படின்ற மாதிரி நீ வந்துட்டு இப்படி வியந்து பார்க்குறா. ஸோ அப்படி அங்கே முடிஞ்சிச்சு. இப்போது நீனியோட ஹஸ்பண்ட், அதாவது அவனோட பேர் வந்துட்டு மின், ஓகேங்களா? அவன் வந்துட்டு நீனியை பார்க்குறதுக்காக வந்திருப்பான். அப்போது நீனியும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது டே கிட்ட வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. டே, உனக்கு கூட கனடாவில் வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு சொன்னியே, அதில் இருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, என்னென்னு பாரு அப்படின்ற மாதிரி லேப்பை காமிக்கிறான். அப்போ டே வந்து பார்க்கும்போது அப்படின்னா அவனோட ஷேர்ஸ்லாம் டவுன் ஆகி ஒரு பொழியிற நிலைமையில் இருக்குது. அதாவது ஒரு அந்த கம்பெனியே இல்லாத ஆகிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ வந்துட்டு இவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ வந்துட்டு நான் அங்கே போனேன்னா தான் கரெக்டாக இருக்கும், போய் வந்துட்டு எப்படியாச்சும் சரி பண்ணணும், பிகாஸ் இதுதான் என்னோடய ட்ரீமு அப்படி சொல்லிவிட்டு நீ அப்புறம் மின்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நீ ஒரு ஐடியா கொடுக்குறான். நீ போகிறேன்னா ஒயனை கூட கூட்டிகிட்டு போ, பிகாஸ் அவள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவளை தனியாக விடுறது நமக்கு சரியாக இருக்காது. என்னதான் அவள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே இந்த வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு எப்படியும் தனியாக இருக்கும்போது என்னெல்லாமோ யோசிக்க தோணும். ஸோ அதான் நீ அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ வர சுச்சுவேஷன் வேறு சரியில்லை. ஜேகே வேறு என்ன சொல்லியிருக்கான், நீ இந்த வீட்டில் தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு சேஃப்டிக்கு நம்ம தான் பார்த்தாகணும். ஸோ நீ எனக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லதுன்னு எங்களுக்கு படுது, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லிவிட்டு மின் வந்துட்டு கிளம்பிட்டான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்காக. இனியும் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறான். டி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ உனக்கு வந்துட்டு ஜேகே மேலே என்னெல்லாம் அதாவது கோபமோ ஏதாச்சும் வருத்தமாக இருக்குதுச்சுன்னா நீ வந்துட்டு ஒன்று சொல்கிறேன், நீ வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காத. அப்புறம் டே முன்னாடி நீ எப்போவுமே அதை காமிச்சிக்காது, ஓகேவா? அப்போது அவனுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும், இவன் வந்துட்டு மாற்ற தான் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம், திருப்பியும் அவள் அந்த நினைப்புக்குள்ளேயே போகிறா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடும். ஸோ என்னதான் அவன் ரிக்ரெட் பண்ணலை வெளியே சொன்னாலுமே, நீ வந்துட்டு அவன் பக்கத்தில் இருக்கும்போது ஜேகேலாம் நினச்சிக்காது, ஓகேவா? அவன் போயிட்டான், அவனோட சாப்டர் க்ளோஸ் முடிஞ்சு. அவன் வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணியிருக்கான், ப்ளஸ் நீ உன்னை வேண்டானதுலேயே தூக்கி போட்டுட்டான், ஒரு வேஸ்ட் பின்னில் போட்டுட்டான், ஓகேவா? உன்னோட அருமை தெரியாமல், உன்னோட பெருமை, நீ யாருன்னு கூட தெரியாது, உன் லவ் பியூர் எதுவுமே உனக்கு தெரியாது, உன்னை ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னான். உன்னை வந்துட்டு அவன் ஒரு கிழிஞ்ச காகிதமாக உன்னை குப்பை தொட்டியில் போட்டுட்டான். அந்த கிழிஞ்ச காகிதத்தை ஒட்ட வச்சது தான் டே. நீ இதை மட்டும் எப்போவுமே மறந்துடாத. அந்த கிழிஞ்ச காகிதத்தை ஒட்ட வச்சு ஒரு விலையுறந்த பதக்கம் மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு நம்ம செவலில் மாட்டிப்போம் இல்லையா? யார் வந்தாலுமே இது இது நான் சம்பாதிச்ச சொத்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும். அந்த லெவலில் டே வந்துட்டு ஒன்று பார்க்குறான். நீயும் அதுக்கு வெல் டன், அதாவது அதுக்கு வந்துட்டு வெல் ப்ரிப்பேர் மீன்ஸ் அதுக்கு தகுந்த ஆள் தான் நீ. ஸோ உன்னை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனவனை நினச்சி கண்ணீர் வெடிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால் நீ என்ன பண்ண, உன்னை ஒரு டைமண்டாக மாற்றின டேயை எப்போவுமே மறந்துடாத, எப்போவுமே அவனை ரிக்ரெட் பண்ண வைக்காத. ஸோ அவன் முன்னாடி உனக்கு என்ன ஃபீலிங் இருக்கும், உண்மையாக லவ் பண்ணிட்டேன், ஸோ இருந்தாலும் டே முன்னாடி காமிக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்புறம் இருக்கிற நிலமையில நீ ஜேகே அப்படின்னு எதுவுமே நினைக்காத. அப்புறம் உள்ள இருக்கிற பாப்பாவும் ஃபிக்ஸ் பண்ணிடும், இல்லை ஜேகே தான் நம்மளோட அப்பா அப்படின்னு. ஸோ எந்த காரணத்து கொண்டும் நீ ஜேகேயோட ஞாபகத்துக்குள்ளே போகாத, ப்ளஸ் அவனை பற்றி நினைக்காத. நீ இந்த வீட்டிலேருந்து கனடா போகும்போது போகிற வேலை ஃபுல்லாக எல்லாமே மறக்க முடியாதான், பட் மறந்து தான் நீ ஆகணும், அந்த சுச்சுவேஷனில் இருக்க, ஓகேவா? இந்த வீட்டிலேருந்து போகும்போது ஜேகேன்ற ஒரு சாப்டராக நீ க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். அங்கே போய் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் டே கூட ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணணும், சரியா? அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இது நம்ம நீ எப்படிலாம் பேசுகிறான்னு, என்ன நம்ம நீ எப்படிலாம் பேசுகிறான்னு நினைப்பியே. வேறு வழி இல்லை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். பின்ன நான் சொல்லாமல் வேறு யாரும் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது அது ஒன்றும் இல்லை. இப்படி இந்த அட்வைஸ் மழையெல்லாம் புரியுதுண்ணா, ட்ராமா பார்த்தனா? ஸோ அதில் இப்படி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேரப் பண்ணுவாங்க.
அதுவும் இல்லாமல் நீ வேறு எனக்கு கிடச்ச ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டா. ஸோ உன்னை இப்படி பார்க்குறதுல எனக்கு பிடிக்கல, அதான் இப்படி சொல்லிட்டேன். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் சொன்னது எதுவும் மறக்காது, ஓகேவா? சரி, ஓகே, டேடா, இப்போ பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி உங்களையும் டேயும் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இப்போது டேயும் நீங்களும் கனடாவில் இருக்கீங்க. கனடாவில் டேக்கு வந்து ஒரு தனி கம்பெனி இருக்குது. எப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஒரு கம்பெனி, எப்படின்னா உங்கள் அப்பா ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. அதில் தானே, அதுக்கு கீழே தான் நீங்கள் எல்லாம் அந்த பணத்தில் அதில் தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதாவது கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஜேகே வந்துட்டு ஜியான் கம்பெனி வச்சுருக்கேன், உங்கள் அப்பா கிம் கம்பெனி. அதே மாதிரி நீனியோட ஹஸ்பண்ட் மின் இருக்கான் இல்லையா, அவனு ஒரு கம்பெனி தான் வச்சுருக்கான். அதாவது மின் குரூப் ஆஃப் கம்பெனி. கிம் டேயாங் அப்படின்ற குரூப் ஆஃப் கம்பெனிக்கு கீழே தான் டேயாங் இருக்கான். அதாவது கனடாவில் இருக்கான். கொரியாவில் இன்னும் அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணலை, ஓகேங்களா? அப்படின்ற ஒரு இதில் இருந்தான். கொரியாலையும் இன்னும் ஓப்பன் பண்ணலாம், அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்னு. ஸோ என்ன தான் ஷிஃப்ட் ஆனாலும் கனடாவில் இருக்க தான் அவனுக்கு பிடிக்கும், அந்த கிளைமேட்டு. அதுவும் இல்லாமல் ஏன் அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டான் அப்படின்னா, இங்கே எப்படியும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜேகே கூட. இங்கே இருந்தால் என்கிட்ட நம்ம ஏன் லவ்வை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுவான்னு சொல்லி தான் எல்லாத்தையும் அங்கேயே முடிச்சிட்டான். இங்கே எதுவுமே கொண்டு வரல, அந்த பிளானையே கேன்சல் பண்ணிட்டான், கனடாவில் இருந்துடலாம் அப்படின்னு. ஸோ இப்போ அது ஷட் டவுன் ஆக போகுது அப்படின்ற நோக்கத்தில் தான் போகிறான், அதை சரி பண்ணணும். ஏன்னா அவனுக்கு யாருமே இல்லாத காலத்தில் அந்த கம்பெனி தான் அவனுக்கு கூட இருந்துச்சு அப்படின்ற இதில். ஸோ இப்போது நீங்களும் போய் ரீச் ஆகிட்டீங்க, எல்லாம் செட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்துட்டு டேக்கிட்ட வந்து இந்த கம்பெனி வேலையெல்லாம் கேட்டு படிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் உண்டு. பிகாஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி தான் படிச்சிருப்பீங்க. டே வந்துட்டு எல்லாம் உங்களுக்கு பொறுமையாக அந்த உட்காந்து சொல்லிக் கொடுக்குறேன், இது இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம். ஸோ நீங்களும் வெல் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அவன் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் வச்சு, அப்புறம் உங்கள் நாலேஜெலாம் வச்சு. இப்போ வந்துட்டு நீங்களாகவே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இது இருக்குது, வெல்த் இருக்குது. எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணணும், எப்படியெல்லாம் ஷேர்ஸ் வாங்கணும், எப்படி விற்கணும், அந்த இதெல்லாம் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டான். அதே சமயம் உங்கள் பேபி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவனோட பேபியை நினைக்கிறதுல அவனோட பேபி தான், ஓகேங்களா? அவனை பொறுத்த வரைக்கும் அது அவனோட பேபி, வேறு யாரோட பேபி இல்லை, அவனோட பேபி தான், ஓகேங்களா? அப்படின்னா ரொம்ப அப்படின்னா ஒரு தன்னோட ஒரு சிஸ்டர் மாதிரி. சிஸ்டர் வந்துட்டு அம்மாவோட வீட்டில் இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு நம்மளோட அம்மாவே பிறக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறேன். உங்களுக்கே ஒரு செகண்ட் பொறாமல் இருக்கும், என்னது இவன் இப்படியெல்லாம் பார்த்துக்குறான் அப்படின்ற மாதிரி. என்னோட இவன் நல்லா பார்த்துப்பானோ அப்படின்னா உங்களுக்கு பொறாமைக்கு மேலே பொறாமையாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒருத்தங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னா அவனோட லவ்வை வந்துட்டு இப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்லாம் இருக்கான் இல்லையா, அதில் அப்படி உங்கள் மேலே இருக்க ஃபுல் லவ்வையும் உங்கள் குழந்தை மேலே அப்படி காமிக்கிறான். உங்களை அவனுக்கு நினச்சிருக்க அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா அவனோட குழந்தை அப்படி. அதில் வந்துட்டு அவனும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான், அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு பொன் குழந்தை பிறக்குது, ஓகேங்களா? அந்த பொன் குழந்தையோட நேம் வந்துட்டு நீங்களும் ஏதாச்சும் யோசிச்சுக்கோங்க, நான் சும்மா அப்படி ஒரு நேம் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா கிம் நிவி அப்படின்னு. நேம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச நேமை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, கிம் நிவி அந்த மாதிரி. வந்துட்டு டேங் வந்துட்டு அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு உங்களோட வேலை என்னதுன்னா அந்த பேபியை வந்துட்டு இவ்வளோ கேரிங்காக பார்த்து பெற்று கொடுக்குறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படின்னா அது ஃபீட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. வந்துட்டு உங்கள் பாப்பா, அதாவது நிவி பாப்பா வந்துட்டு கீழேயே வைக்க மாட்டான், ஃபுல்லாகவே தூக்கி திரிகிறது ரொம்ப. அப்படின்னா அந்த வேர்ல்டு எப்படின்னா அவனும் நிவி இருக்கிற மாதிரி மட்டும் இமேஜினேஷன் பண்ணி வச்சுருக்கான், வேறு யாருமே வரக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அம்மாவாக இருந்தாலுமே நீங்களும் வரக்கூடாது, நானும் என்னோடய பொண்ணு மட்டும் தான் இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறது, ஊர் சுற்றி காமிக்கிறது, அப்புறம் சொல்லிக் கொடுக்குறது, ரொம்ப 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 கேரிங்காக பார்த்துக்கிறான். ரொம்பனா அவனோட அம்மா இறந்துருந்தாங்கன்னா இப்படி பார்த்துருப்பானோ, அவங்க அம்மாவை எப்படி பார்த்துருப்பானோ அதே மாதிரி பார்த்துக்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க எப்படிரா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நிவி பாப்பாவுக்கும் உங்களை விட டேயை தான் ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? அவள் நிவியை பொறுத்த வரைக்கும் டே தானே அப்பா, அதனால் அவளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பாவை அம்மாவான்னு கேட்டால் அப்பான்னு தான் சொல்லுவாள். அம்மா பிடிக்கும் ஆனால் அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. இப்படியே வந்துட்டு டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. டே வந்துட்டு எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பாய், ஒரு அப்பாவாட்டும் ஒரு நல்ல ஒரு கம்பெனி
சிவாவாட்டும் இருக்கான். இப்படி டே ஸ்கிப் ஆகுது. ஈவன் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. உங்கள் பேபிக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு டே என்ன பண்ணுறான் நினைக்கிறான், என்ன பண்ணலான்னு நினைக்கிறான்னா, எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கிறது கனடாவில், நம்மளோட மதர்லேண்ட் இது கொரியா, ஸோ அங்கேயே போயிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம கம்பெனியை ஷிஃப்ட் பண்ணணும்னு இல்லை, நம்ம வேணும்னா அந்த ஷேர்ஸ் எல்லாமே மின் கம்பெனியில் போட்டு ஒரு கொலாபரேஷன் கம்பெனி மாதிரி போடலாமே அப்படின்னு திங்க் பண்ணி மின்னுக்கு கால் பண்ணுறான். அதாவது நீனியோட ஹஸ்பண்டுக்கு. ஸோ மின்னும் ஓகே சொல்லிடுறான். எனக்கும் இது நல்ல ஐடியா தான் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் என் கம்பெனிக்கு வர்றது எனக்கும் நல்லது தான் அப்படி சொல்கிறான். ஸோ டேக்கும் ஹாப்பி, எல்லாருக்கும் ஹாப்பி. ஸோ நீங்கள் வந்து என்ன திருப்பியும் ட்ராவல் ஆகி திருப்பி உங்கள் மதர்லேண்டாக கொரியாவுக்கே போகிறீங்க. நீனியோட வீட்டில் தான் போகிறீங்க. நீனியும் சொல்கிறா, இல்லை கொஞ்ச நாளத்தைக்கு கம்பெனியே ஷேர் பண்ணிக்கிறீங்க, ஏன் நம்ம வீடை ஷேர் பண்ணிக்கிட்டா என்ன, நீங்கள் மேல் வீட்டில் இருக்க நாங்கள் கீழ் வீட்டில் இருக்கோம், எனக்கும் ஒரு பேச்சு துணைக்கு இருந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நீ வந்துட்டு சொல்கிறான். அப்போது டேங் வந்துட்டு மின்னை பார்க்குறான். மின், என்னப்பா அது, அதான் குடும்ப தலைவியை சொல்லிட்டாங்களே, அப்புறம் நான் இதில் என்ன சொல்கிறது, அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லி எங்கள் 2 பேருக்கு இடையில ஏதாச்சும் சண்டை வரணுமா என்ன, இருந்துக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். நீனியும் சிரிக்கிறான். அப்போ வந்துட்டு நீனி வந்துட்டு உங்கள் பாப்பா வந்துட்டு தூக்குறா. உங்கள் பாப்பா எப்படின்னா உங்களை மாதிரியே ரொம்ப இன்னசென்ட்டு, க்யூட்டு, இப்படி குட்டியாக க்யூட்டாக இருப்பாள். அப்புறம் பேசுகிறது நல்லா கைண்டாக பேசுவாள் உங்களை மாதிரியே. ஆனால் உங்களை மாதிரி பயந்த சுபாவம் எல்லாம் கிடையாது. ரொம்ப இன்னசென்ட்டு ப்ளஸ் ரொம்ப நல்லா பேசுவாள். யார்கிட்ட 2 வார்த்தை, யார்கிட்டயாச்சும் 2 வார்த்தை பேசினாலே போதும் ரொம்ப அட்டாச் ஆகிடுவான். அந்த மாதிரி ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அந்த மாதிரிலாம். பிகாஸ் இதெல்லாமே யாரோட ட்ரைனிங், டேவோட ட்ரைனிங். ஸோ அப்படி வளர்த்திருக்கான். நீ வந்துட்டு பார்த்துட்டு, நிவி பாப்பா உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், அம்மாவா அப்பாவா, எனக்கு எங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ அம்மாவை பிடிக்கும், ஆனால் எனக்கு அப்பாவை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹீ இஸ் மை ஹீரோ எவ்ரிதிங் அப்படின்னு பேசுகிறாளா. அப்போது வந்துட்டு நீ வந்து பார்க்குறா, டேய் என்னடிவா, நானும் கொரியன் நல்லா பேசுவான்னு நினச்சேன், பட் என்னதான் இருந்தாலும் இங்கிலீஷில் பின்னி பெடலில் எடுக்கிறாளே, வேறு யார், எல்லாம் என்னோடய ட்ரைனிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி காமிக்கும்போது டே வந்துட்டு இல்லை அது வந்துட்டு கனடாவில் இருக்கிறதுனால ஒருவேளை அங்கேயே செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் தான் சொல்லி கொடுத்தேன், சும்மா ஒரு 2-3 வார்த்தை. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் நான் அசிங்கப்படலை, யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி தலை குனிச்சிட்டு அப்படி இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே வந்துட்டு மறந்துடுறீங்க மீன்ஸ் அவன் உங்களை ஜஸ்ட் யூஸ் பண்ண தானே செய்தான். ஸோ யூஸ் பண்ண ஒருத்தருக்காக நம்ம எதுக்கு இருக்கணும், இருக்கிற லைஃப்பை வந்துட்டு ஹாப்பியாக லீட் பண்ணலாமே அப்படி சொல்லிவிட்டு ஜேகேயோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நீ சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இனி அதை திறக்கவும் விருப்பப்படலை. நீங்கள் இந்த லைஃபே போதும், பிகாஸ் உங்களுக்காக டே வந்துட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன் இல்லையா, நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நான் அவனை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி ஒரு பர்சன் இருக்கும்போது அந்த பர்சனால் எதுக்கு நினைக்கணும், எதுக்கு திருப்பியும் அந்த சாப்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு எதுவுமே வேணாம், எனக்கு டேயும் என்னோடய பாப்பாவும் போதும், இவங்க ஃப்ளோ இருந்தால் என் உலகம் அப்படின்ற மாதிரி நீங்களும் வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த பக்கத்தில் அதாவது உங்கள் சைடு இவ்வளோ நடந்திருக்கும், அந்த பக்கம் ஜேகே சைடு என்ன இருக்குன்னா, உங்கள் அக்காவுக்கு கிடச்சிச்சு, எல்லா சொத்துமே கிடச்சிருச்சு. ப்ளஸ் அந்த வீடும் கொடுத்துட்டீங்க. நீங்கள் எனக்கு அந்த வீடெல்லாம் வேணாம் நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க. அதாவது எழுதி போகிறதுக்கு முன்னாடி ஒரு எழுதி சைன் பண்ணியெல்லாம் கொடுத்துட்டீங்க. உங்கள் அக்கா இப்போ எப்படின்னா நேரமே திமிரு பிடிச்சவ தான். இப்போ பணம் கிடச்சதுக்கப்புறம் பணத்திமிரு, அந்த திமிரு, நிறைய திமிரு, அகங்காரம் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ டே விட நம்ம பணக்காரங்க அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது டே வந்துட்டு அந்த டைம்லேயும் ஒரு பெரிய பணக்காரனாக தான் இருந்தான், ஒரு பெரிய கம்பெனியெல்லாம் பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருந்தான். ஜேகே எப்படியோ அது மாதிரி டே ஒரு வேட்டிக்கு போட்டி மாதிரி இருந்துச்சு. அதில் தான் ஜேகே என்ன பண்ணியிருப்பான்னா, அவனோட பணம் வச்சு தான், பணத்துக்கு பவர் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் கனடாவில் இருக்க ஏதோ குளறுபடி பண்ணி அவனோட பிஸ்னஸை வந்து ஷட் டவுன் பண்ணுற நிலைமையில் ஆக்கியிருப்பான். ஓகேங்களா. அப்படி இருந்த டைமில் தான் டே வந்துட்டு அங்கே போய் அதெல்லாம் சரி பண்ணி இப்போ இப்படி இருக்கான். ஸோ இது வந்துட்டு யாருக்கும் தெரியாது, டேக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, பட் ஜேக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணான் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா, உங்கள் அக்காவுக்கும் அந்த விஷயம் பிடிச்சிருக்கும்.
நம்மளை விட ஒருத்தங்க வந்துட்டு உயர்ந்திருக்கண்டா, நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்கார புருஷன் மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்கள் அக்காவுக்கு என்ன அகங்காரம் இருக்கும், ஜேகே விட நான் பெரிய பணக்காரி, ஜேகே இப்போ பாரு ஓ லெவலை விட என்கிட்ட 1% அதிகமாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பணத்தை வச்சே நிறைய சண்டை வந்திருக்கும், சேருவாங்க, சண்டை வரும் சேருவோம். அந்த மாதிரியெல்லாம் என்னதான் இருந்தாலும் சண்டை வந்து என்னதான் சேர்ந்தாலுமே அவங்களுக்குள்ளே அந்த ஒரு பாண்ட் வரல இது வரைக்கும், அந்த லவ் பாண்டு. இவங்களுக்கு மண்டையில் எப்போவுமே ஓடிட்டுருக்கிறது ரிவெஞ்ச் எடுக்கணும், பணம் வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி இப்படின்னு. இன்கேஸ் இதில் ஜேகே வந்துட்டு உங்கள் வீடு வர தேடி வந்திருப்பான், நீங்கள் வந்து வீடு எழுதி கொடுத்துருப்பீங்களா, ஸோ வந்துட்டு ஒயன் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சர்ச் பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு கிடச்சிருக்க மாட்டான். எதுக்கு உங்களை லவ் பண்ண அந்த பாவத்துக்காகலாம் இல்லை, சாரி நீங்கள் தான் லவ் பண்ணியிருப்பீங்க, ஜேகே வந்து லவ் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, எனக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னுலாம் ஒரு மாதிரியெல்லாம் ஒரு டபுள் மீனிங் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதுக்கு அந்த இதுக்கு ஆக மட்டும்தான் அவங்கள தேடி இருப்பானே தவிர்த்து வேறு எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் கிடையாது. ஸோ தேடி பார்த்துருப்போம், அவங்களாம் எனக்கு காணாததுனால சரி ஓகே நான் எதுக்கு இப்போ அவளை தேடணும், நமக்கு தான் ஒரு மனைவி இருக்காளே, நம்ம எதுக்காக இதெல்லாம் தேடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி அவங்க லைஃப் வந்துட்டு அப்படியே போகுது, பணம் 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 அப்படி போயிட்டு இருந்த இடத்துல என்ன இருக்குன்னா அவன் கம்பெனி வேலையை பார்க்குறதே நிறுத்திட்டான். கம்பெனியை பார்க்குறது அது எதுவுமே அவனுக்கு பெருசாக தோணலை, பெருசாகவும் படலை. அவன் வந்துட்டு கம்பெனியே சுத்தமாக பார்க்குறதில்ல. இதனால் என்ன ஆகுதுன்னா அவனோட கம்பெனியில் இருக்க பாதி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் இது தேராது, இனிமேல் நம்ம இருந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டுறதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல கம்பெனியில் போய் சேர்ந்துடலாம், அதுதான் நமக்கெல்லாம் நல்லது. அதுவும் இல்லாமல் அவனோட கம்பெனியில் இருக்கிறவங்க என்னென்னா 5-6 பேர் தான் இருப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ். அதுவும் ஜேகேயோட அப்பாவை பார்த்துருந்தது. அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, எனக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அது மாதிரி என்னோடய பையனுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு விசுவாசமாக இருந்தால் 5-6 பேர் தான் இப்போ இருக்காங்க. ஸோ அவனோட கம்பெனியும் புரிஞ்சு போச்சு. ஜேகேயும் அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிலலாம் ட்ரை பண்ணியிருப்பான். பட் இப்படி ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தவன் திடீர்னு ஷட் டவுன் பண்ணுற நிலைமையில் வந்ததுனால யாருமே பயந்து எடுத்துக்கலை, இவன் மேலே ஏதாச்சும் கேஸ் காணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வேலைக்கு எடுத்துக்கலை. கடைசி முயற்சியாக இப்போ மின் அண்ட் கிம் கம்பெனி, அதாவது நீயோட ஹஸ்பண்டோட கம்பெனியும் டேங்கோட கம்பெனியும் சேர்ந்து கொலாபரேஷனில் இருப்பாங்க இல்லையா, அங்கே தான் வந்திருக்கான் அவனோட ப்ராஜெக்டை வச்சு. எப்படியாச்சும் இங்கேயாச்சும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்திருக்கான். நீங்களும் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களுக்கும் இப்போ தெரியும் இல்லையா கம்பெனி வேலையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ வந்துட்டு நீங்களும் உங்கள் பாட்டுக்கு வேலை பார்க்குறது, டேயும் அவன் பாட்டுக்கு வேலை பார்க்குறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் தான் நீங்கள் 2 பேரும். அப்படி இருக்கிறதுனால தான் கம்பெனி வந்துட்டு இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்குது. உங்கள் பாப்பா இருக்காங்களா, நிவி பாப்பா, அவங்கள வந்துட்டு சும்மா தான் விட்டுருக்கீங்க. பிகாஸ் ரொம்ப செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் இருக்குது, சின்ன பிள்ளைங்க எங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னுலாம் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிறதுனால நீங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க. இருந்தாலுமே அப்பப்போ கண்காணிப்பீங்க. அப்போ வந்துட்டு எப்படின்னா உங்கள் பாப்பா நிவி பாப்பா இருக்காளா, அவள் வந்துட்டு ஒரு ஓல்டு லேடி மாதிரி ஒரு பாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு யார், நிவி பாப்பா தான் தெரியாமல் இடிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த பாட்டி வந்துட்டு என்ன நினச்சிப்பாங்கன்னா, இல்லை நான் தான் இடித்தேன், ஐயோ இது வேறு நம்ம பாஸோட பொண்ணு, அது இல்லாமல் இப்போது நம்ம இடித்தது வேறு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு இப்படி ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு நிற்கிறாங்க. அப்போ உங்கள் நிவி பாப்பா என்னதுன்னா, பாட்டி சாரி பாட்டி, நான் தெரியாமல் வந்துட்டு உங்களை இடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது இந்த குட்டி பொண்ணை இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாவோட தலையில் வந்துட்டு கை வச்சுட்டு, நீ நல்லா வருவம்மா, இப்படி இதே மாதிரி எப்போவுமே இரு, யாருக்காகவும் மாறாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. இதை பார்க்குற நீங்களும் ஹாப்பி, டேயும் ஹாப்பி, ஓகேங்களா. என்னதான் இருந்தாலும் 2 பேரும் அப்பப்போ பார்ப்பீங்க, உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, பரவாயில்ல நம்ம பொண்ணு நல்லா தான் வளர்ந்துருக்கா அப்படி, அதாவது டே வந்துட்டு ரொம்ப நல்லா தான் வளர்த்திருக்கா அப்படின்னு. அப்போ வந்துட்டு டே வந்துட்டு பரவாயில்ல பொண்ணும் அப்படியே உயிர் மாதிரியே விரிச்சு வச்சுருக்கலை அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு உங்களை நினைக்கிறான், நீங்கள் டேயை நினைக்கிறீங்க. அந்த மாதிரி 2 பேரும் பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி, நீங்கள் கீழே இருந்து பார்க்குறீங்க, டே வந்துட்டு மேலே இருந்து அவன் அப்படி உங்கள் பாவை பார்த்துட்ருக்கான். இப்படி இருக்கும்போது அவங்க பொண்ணு வந்துட்டு ஜேகே பக்கத்தில் வரான். அப்படின்னா கீழே விழ போகும்போது ஜேகே வந்து பிடிக்கிறான். அந்த நிலமை ஜேகே வந்து பிடிக்கும்போது அவனுக்கு மண்டையில் வந்துட்டு பல விதமான ஃபீலிங்ஸ் ஓடிட்டுருக்கு.
என்னடா இது, இந்த குட்டி பொண்ணு பிடிச்சா எனக்கு ஏன் இவ்வளோ ஃபீலிங்ஸ், இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு அவங்க பொண்ணும், தேங்க்ஸ் அங்கிள், நீங்கள் மட்டும் இல்லைங்கன்னா நான் வந்துட்டு இப்போ விழுந்து அடிபட்டிருப்பேன், அப்புறம் என் அம்மா அப்பா 2 பேருமே என்னை தீர்த்து கட்டியிருப்பாங்க, தேங்க்யூ அங்கிள் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு, பரவாயில்லையம்மா, நல்லா பேசுகிறீங்களே, உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நல்லா தான் வளர்த்திருக்காங்க போல. அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். இல்லை அப்பா தான் என்னை வளர்த்துனாங்க, அம்மாவும் வளர்த்துனாங்க, பட்டு எங்கள் அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ சரிம்மா, சரி. அப்போ வந்துட்டு அந்த நியூ பாப்பா இருக்கல, அவன் வந்துட்டு ஜேகே கையில் இருக்கிற ஒரு பேண்டை வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்படி அப்போ வந்து ஜேகே கேட்குறான், என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அப்போ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட்டு விட்றான். அப்போது தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு பாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஜேகேக்கு வந்துட்டு என்னன்னே தெரில, ஒரு ஃபீலிங்ஸ், அதாவது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங், ஒரு நவரசமும் கலந்த ஒரு ஃபீலிங் வருது. அவனை அறியாமல் அவனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு எப்படின்னா ஒரு கரையிற நிலைமையில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு தெரில, நான் ஹாப்பியாக தானே இருந்தேன், இப்போது எதுக்கு இப்படியெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி. அப்போது பின்னாடியிலேருந்து தான் வந்துட்டு இருப்பான். ஆஃபீஸ் விஷயம் வந்து ஃபைல்ஸ்லாம் பார்த்து பிஸியாக வந்துட்டுருப்பான். அப்போது நிவி பாப்பா பார்த்துருப்பான், இது நம்ம அப்பா வச்சு சொல்லி திரும்பி அப்பா அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னா அந்த குட்டி வயசில் க்யூட்டாக அப்படி கூப்பிடும்போது ஜேகேக்கு எப்படி இருக்குன்னா அவனை பார்த்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? வந்து யாரை கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்போ வந்துட்டு அப்படி அந்த நிவி வந்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணுறான். அப்படின்னா எப்படி இருப்பான்னா ஜேகேயோட பின்னாடியிலேருந்து வந்துட்டுப்பான், கரெக்டாக பின்னாடி, கரெக்டாக ஜேகே கிட்டே போனால் அப்படி டேர்ன் பண்ணி வந்துட்டு ஹக் பண்ணுறா. ஓ இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்துட்டு நீங்களும் அந்த பக்கம் காஃபி குடிக்கிறதுக்காக போயிருப்பீங்க. அப்போ நிவி வந்துட்டு கூப்பிட்றான், அம்மா அப்படின்ற மாதிரி. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஓ சொல்லுங்கள் நிவி குட்டிச்சலம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே திரும்பும்போது ஜேகே பார்த்துட்டு இது உயன் மாதிரி இருக்குது, ஒருவேளை உயனாக இருக்குமோ, ஏன்னா என்ன நம்ம ஜஸ்ட் அவளை யூஸ் தானே பண்ணோம். ஆனால் இப்போது இதுக்கு இவ்வளோ பார்க்கும்போது ஏதோ நம்ம தொலைச்ச ஃபீலிங் வருது. நம்ம தானே வேணான்னு சொல்லி விட்டுட்டோம், ஐயோ இவ்வளோ மூஞ்சியில் வேற முடிச்சிட்டோம், நமக்கு இனி வேலை கிடைக்குமா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு 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 அருவருப்பான ஃபீலிங். அவனுக்கு தப்பாக படலை, அவன் பண்ணதெல்லாம் தப்பாக படலை, இவன் மூஞ்சியில் முடிச்சிட்டோமே அப்படின்ற வருது. ஸோ நீங்களும் ஜேகே வந்து பார்த்துட்டீங்க, பார்த்துட்டீங்க, ஜேகேயும் பார்த்துட்டீங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஜேகேலாம் மாறிக்கல. இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக பழைய ஃபீலிங்ஸ் வரும்போது பயமாக இருக்குது. அப்படின்னா வருத்தமோ சங்கடமோ எதுவுமே வரல, பயமாக இருக்குது ஜேகேயை பார்த்தா, அவனோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கப்புறம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பயத்துலேயே பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு டேயும் வந்துடுறான், நீங்களும் வந்துடுறீங்க. அப்படி 2 பேரும் இல்லை, நிவி பாப்பாவை சேர்த்து 3 பேர் மட்டும் போகிறீங்க. எப்படின்னா இந்த பக்கம், நீங்கள் இந்த பக்கம், நிவி வந்துட்டு டேயோட ஷோல்டரில் இருக்கா. அவங்க 2 பேரோட அந்த அந்த கழுத்து ஓட்டமாக இருக்குல்ல, அதாவது அவங்க 2 பேரோட தலைக்கு பக்கத்தில் அப்படி சின்னதாக அப்படி இருக்கும்ல, அதில் அவள் தலையை வச்சு பின்னாடி இப்படி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு வரா. அப்படி பார்த்துட்டு வரும்போது ஜேகேயும் பார்த்துறா. ஜேகே பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணுறா. ஸ்மைல் பண்ணும்போது ஜேகேக்கு வந்துட்டு உங்களோட அவன் இருந்த டைம் எல்லாம் ஞாபகம் வருது. அவன் வந்து போய் தான் நடிச்சிருப்பான். பட் நீங்கள் வந்துட்டு உங்களோட ட்ரூ ஃபீலிங்கை வந்துட்டு வெளிக்காட்டியிருப்பீங்களா. ஸோ உங்களை மேரேஜ் பண்ணதுலேருந்து உங்களை கழட்டி விட்டது, அப்புறம் உங்களை ரிவெஞ்ச் தான் அப்படி தான் இருக்குது தான் எல்லாமே சொல்லியிருப்பான் இல்லையா, அது எல்லாமே வந்து போகுது. அப்போ உன் மைண்ட்லேயே வந்துட்டு ஒரு இது வருது. ஒரு பக்கம் உங்கள் கூட வாழ்ந்த லைஃபு, இன்னொரு பக்கம் உங்கள் அக்கா கூட வாழ்ந்த லைஃப். உங்கள் கூட இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ், அவன் காமிக்கலைனாலும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான் காமிச்சிங்க. இந்த பக்கத்தில் உங்கள் அக்கா பணம்னு இருந்தான். ஸோ 2 பேரும் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பாப்பாவோட ஸ்மைலிங் ஃபேஸ் வருது. ஸோ வந்துட்டு இப்போது நான் இவளை பண்ணும்போது இந்த பாப்பா எதுக்காக வராங்க, எனக்கு எதுவுமே புரியலையே, அதுவும் இல்லாமல் இப்போ எதுக்காக இந்த ஒய்யனோட ஃபீலிங்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படி குழப்பத்துலேயே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துறீங்க உங்கள் நிவி பாப்பாவோட கையில் இருக்க பேண்டு. இப்போது இது யாரோடது? இல்லைம்மா, அது வந்துட்டு அந்த அங்கிள் கொடுத்தாங்க. என்னாச்சு? இல்லைம்மா, எதுக்காக நீ வாங்கி போட்டுக்கிட்ட? இல்லைம்மா, அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்ல
நல்லவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் எல்லாமே நான் காப்பாற்றிருக்காங்க. அதுக்கு தான்மா இங்கே பாருடா நீவே பார்க்குறதுக்கு எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க. பட் அவங்களோட கேரக்டர் வந்துட்டு நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா? யாரையும் நம்ம முகத்தை பார்த்து அவங்க இது பார்த்து எதுவுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள பற்றி நல்லா பேசி புரிஞ்சு அதுக்கப்புறமாட்டு தான் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு தெரியும். ஸோ யாரையுமே நம்ம கண்மூடித்தனமாக நம்புறது நம்ம தப்பு தானம்மா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி போ, கொண்டு கொடுத்துட்டா போ. ஏம்மா என்னாச்சு? இல்லை, நானும் அனுபவப்பட்டிருக்கேன். அதாவது அவங்க ஒரு பேர்ட் பர்சன்ப்பா. அவங்க வந்துட்டு நல்லவங்கலாம் கிடையாது. நம்ம என்னை வந்துட்டு ஏமாற்றிருக்காங்க. நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்படிமா அது உனக்கு சொன்னாலும் புரியாது. இருந்தாலும் அப்படி யாரையும் நம்ம முகத்தை பார்த்தெல்லாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுமா. இதுக்கு மேலேயும் உனக்கு இந்த பேண்ட் வேணுமா? இருங்க அம்மா அப்பா நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இறக்கி விட சொல்லிவிட்டு போகிறா. நிறைய ஜேகேக்கிட்ட தான் போகிறா. நீங்களும் டெய்லும் திரும்பி பார்க்குறீங்க என்ன தான் அப்படி பண்ண போகிறான்னு. அப்போது உங்கள் பொண்ணு வந்துட்டு கையில் இருக்கிறத கழட்டி ஜேகேக்கிட்ட கொடுத்துட்டு சாரி அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜேகே வந்துட்டு என்னாச்சு, உனக்கு பிடிக்கலையா? இல்லை, எதுக்கு சாரி கேட்டேன்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு ஆசையாக தான் எனக்கு போட்டு விட்டீங்க. பட் அதை வந்துட்டு எனக்கு வேணான்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும். என்னடா இது, நம்ம பிடிச்சி தானே கொடுத்தோம், அவள் எப்படி வேணான்னு சொல்லிட்டாளே அப்படின்னு. ஸோ அதான் ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் நம்ம சாரி கேட்டுடணும். அது யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளே அவங்கள யூஸ் பண்ணுற நிலைமையில இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருப்போம். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பேச்சுக்காச்சும் சாரி கேட்டிருக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு இவங்க மேலே கோவம் இருக்காது, எந்த ஒரு வெறுப்பும் இருக்காது. அவங்க புரிஞ்சுப்பாங்க என்னதான் இருந்தாலும். நீங்கள் அதான் சாரி கேட்டேன். இப்போ உங்களுக்கு லைட்டாக மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சி தந்ததான் நான் வேணாம்னு சொன்னது, அதான் நான் அப்படி சொன்னேன். ஸோ சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு அப்படி பார்க்குறான். என்னடா அப்போ வந்து குத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்னா கில்ட்டி ஃபீலிங் இப்போ தான் வருது. அந்த பச்சை குழந்தைக்கு தெரிஞ்சது கூட நமக்கு தெரியலையே. அப்போ நம்ம ஒயனை வந்துட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன சாரி கூட நம்ம கேட்கலையே அப்படின்னு தெரிஞ்சோம். அப்படி தெரிஞ்சு அப்படி அவங்கள வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கவனிக்கலை. உங்கள் பாப்பா வந்ததும் நீங்கள் பாப்பா 3 பேர் அப்படி சேர்ந்து அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலியாட்டு. அப்போ பார்க்கும்போது அவனுக்கு பொறாமை, சங்கடம், கோபம் எல்லாமே சேர்ந்தாப்புல ஒரு ஃபீலிங் வருது. இப்படி நம்ம அழிஞ்சு போகணும், கெட்டு போகணும் அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன் நம்ம கண்ணு முன்னாடி நல்லா போகிறாங்களே, ஆனால் நம்ம இப்படி ஆகிட்டோமே, நமக்கு பிடிச்ச லைஃப் வாழ்ந்து நம்ம இப்படி ஆகிட்டோம் அப்படி சொல்லிவிட்டு அவனுக்கு கில்ட்டி ஃபீலிங் எல்லாமே வருது. அவனோட தப்பு, அதாவது ஒரு வைரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிவிட்டு அவன் நம்மக்கிட்ட வெறும் லவ்வை மட்டும் தானே எதிர்பார்த்தா, நம்மளும் அதை கொடுக்கல. ஆனால் அவள் எந்த சுச்சுவேஷனில் விட்டு கொடுக்காம அவளோட ட்ரூ லவ்வை தான் காமிச்சா. நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட இருந்த ஒரு வைரம் ஏதோ ஒன்று தொலைஞ்சு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி இருந்தாலுமே அவனோட தப்புக்கு கரெக்டான இது கிடச்சிச்சு. அதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னென்னா, என்ன தான் அவன் ரிக்ரெட் பண்ணியிருந்தாலுமே அவன் பண்ணதும் தப்பு தானே. ஸோ என்ன தான் அவன் வந்துட்டு ரிக்ரெட் பண்ணி திருப்பி வாழணும் அப்படின்னு நினச்சாலுமே ஒரு கட்டத்தில் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அவன் ஃபீலிங்ஸை மதிக்காமல் போய் நடிச்சு யூஸ் பண்ணதுனால அப்படி பண்ணவங்களுக்கு நம்ம ஏன் திருப்பி சாய்ஸ் கொடுக்கணும்? நம்மளே நினச்சி ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, எந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை விட்டு கொடுக்காம அப்படி ஒரு பர்சன் இருப்பாங்க. இல்லைன்னா எப்படியாச்சும் வருவாங்க நம்ம லைஃப்பில், எப்படியாச்சும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. இப்படி ஒரு கெட்ட பர்சனுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது ஒரு நல்ல பர்சனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த எண்டிங்கை தான் முடிக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சுமாரான எண்டிங் தான் நினைக்கிறேன். எனிவேஸ், இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் நல்ல எஃபர்ட் போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, பை அன்மீஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய வாய்ஸே இப்படி தான் கொஞ்சம் திக்கி தான் வரும். கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி தான் வரும். நானும் ட்ரை பண்ணுறேன், பட் வர மாட்டேங்குது. இந்த எஃபர்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பை அன்மீஸ்.